Hello guys! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா Diwali ஸ்பெஷல் ஸ்வீட் சோமாஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்வீட் சோமாஸ் வந்து தீபாவளிக்கு ரொம்ப ஸ்பெஷலா செய்யற ஸ்வீட். அது வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். அது வந்து எப்படி வீட்லயே ஈஸியா பேக்கரி ஸ்டைல்லே கடையில வாங்குற மாதிரியே செய்யறதுன்றத இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் மைதா மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக. இப்போ வந்து இதை நல்லா வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்க வந்து மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சலிச்சிட்டு ஆட் பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் வந்து மைதா மாவுல செய்யும் போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து பிசையும் போது நல்லா டைட்டாவே பிசைங்க. நல்லா சாஃப்டா பிசைஞ்சிடாதீங்க, நல்லா வராது. உங்ககிட்ட கார்ன்ஃபிளவர் மாவு இல்லைன்னா ரவை இருக்கும்ல, அதை வந்து மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அதுக்கு பதிலாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரவை இல்லைன்னா கார்ன்ஃபிளவர் மாவு சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பி வரும். அதுக்காண்டி தான் அதை சேர்க்கிறோம். இப்போ வந்து மாவு வந்து நல்லா டைட்டா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து இடிக்கல் இருக்கும்ல, அதை வச்சு நல்லா இடிச்சு விட்டுக்கலாம். இப்படி பண்ணும் போது வந்து இந்த ஹார்டா இருக்கிற மாவுலாம் நல்லா சாஃப்ட் ஆயிடும். இது வந்து நம்ம பண்ணும் போது ஈஸியா வந்து நம்மளுக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த இடிக்கல் வச்சு நல்லா அந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்டா இருந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து இதை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த லைட் கோல்டன் கலரில் வரும். அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். உங்ககிட்ட அப்படி வந்து ஃப்ரெஷ் கோகோனட் இல்லை டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ரோஸ்ட் பண்ணாமே டைரெக்டாக ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப தித்திப்பாக சாப்பிடணுன்னா 1 கப் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து நார்மலாக வந்து சுகர் சேர்த்துருக்கேன். 1/2 கப் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையும் சேர்த்து அதிலே கொட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பொட்டுக்கடலை மாவும் சுகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்படியே தேங்காய் வந்து ஆட் பண்ணிடாதீங்க. தேங்காய் வந்து நல்லா ஆற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து தேங்காயோட ஹீட்டில் வந்து அந்த சுகர் வந்து இலக ஆரம்பிச்சிரும். இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா ஆறின பின்னாடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வெல்லம் கூட நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சொல்லியிருக்க அளவு பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்கும். நீங்கள் வந்து தேங்காய் நிறையா சாப்பிடுவீங்கன்னா நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நிறையா சாப்பிடுவீங்கன்னா சுகரும் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளுக்கு வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருக்க மாவை வந்து எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா ஊற வைக்க நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இதை 2 ஹார்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் சப்பாத்திக்கு ரெடி பண்ணுற மாதிரி மாவை எடுத்து வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு சப்பாத்தி மாதிரியே ஷீட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மாவு வந்து தேய்க்கும் போது ரொம்பவும் கெட்டியாக தேய்ச்சிடாதீங்க, ரொம்பவும் தின்னாக தேய்ச்சிடாதீங்க. நார்மலாக தேய்ங்க, அப்படின்னா தான் கரெக்டாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து நார்மலாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் கொலக்கட்டை அச்சு இல்லைனா சோமாஸ் அச்சு வச்சுருப்பீங்கள, அதில் வந்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம் ஷீட்ஸை வச்சுட்டு அந்த சைடில் ஓரத்தில் ஃபுல்லாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா ஒட்டும். இப்போ வந்து உள்ளுக்கு வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து வச்சுக்கலாம். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். உள்ளுக்கு வந்து நிறையாவே வைக்கலாம். இப்போ வந்து வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் வந்து தனியாக பிச்சு எடுத்துருங்க.
இப்போ வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள் மோல்டில் வந்து இப்படி தான் வரும். உங்களுக்கு வந்து உள்ளுக்கு ஸ்டஃபிங் நிறையா வைக்கணும்னா நிறையா வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் கம்மியாக வச்சுட்டேன், அதனால் அப்படி தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோல்டு மெத்தட் வந்து சொல்லியாச்சு. இன்னொரு மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணலாம். இந்த சோமாஸை நல்லா சப்பாத்தி மாதிரி ஷீட்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்டஃபிங் வந்து உள்ளுக்கு நிறையா வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைடில் ஃபுல்லாக தண்ணி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம நல்லா மடித்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நல்லா மடித்து விட்டாச்சு. நல்லா மடித்து விட்டுட்டு நல்லா கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒட்டணும் 2 சைடும். இப்போ வந்து ஒட்டின பக்கம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. அதை வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக டிசைன்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வந்து ஃபோர்க் இல்லை அப்படின்னா ஸ்பூனுக்கு பின்னாடி ஏதாவது டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், நல்லா வரும். அப்படி இல்லைனா பீஸா கட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம், நீட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்தாச்சு. ஃபுல்லாக கொடுத்துட்டு கத்தியை வச்சு கொஞ்சம் அந்த பார்டரை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது ஈவனாக இருக்காது, ரொம்ப நீளமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து குட்டியாக நம்மளுக்கு பார்டர் இருந்தால் போதும், அந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு. மோல்டு வச்சதை விட இது ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே இந்த மெத்தட்லேயே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோர்க் வச்சே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் நீட்டாக அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து எல்லாமே இதே மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒவ்வொரு சோமாஸாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சோமாஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணும் போது அந்த தண்ணியை வச்சு நல்லா ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைன்ஸ் கொடுங்க. அது வந்து சரியாக ஒட்டலைன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது அந்த உள்ளுக்கு இருக்க தேங்காய் அந்த பொட்டுக்கடலை மாவுலாம் வெளியில் வந்துடும், அப்புறம் வந்து உதிர்ந்துடும். ஸோ வந்து பார்த்து கரெக்டாக ரெடி பண்ணுங்கள். ரொம்ப ஆயில் வந்து ஹீட் பண்ணிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு சுடாதீங்க, நார்மலாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் நிறையா குடிக்கும். இப்போ வந்து 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் கோல்டன் கலர் வந்தோடனே எடுக்கலாம், இல்லைனா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே கூட எடுக்கலாம். அது வந்து உங்கள் சாய்ஸ் தான். இது எப்படி ரெடி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் லைட்டாக வந்தோடனே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோமாஸும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு. இப்போ வந்து அந்த சைடில் இருக்க டிசைன்ஸ்லாம் பாருங்கள் அழகாக நீட்டாகவே வந்திருக்கு. இப்போ இந்த உள்ளுக்கு இருக்கிறத வந்து பூர்ணத்தை காமிக்கிறேன். பாருங்கள் இது வந்து கலர் வந்து எல்லாமே சேமாக இருக்கிறதுனால அப்படி தெரியுது. இது வந்து உள்ளுக்கு வந்து நல்லா ஸ்டஃபிங் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.